எல்லாம் வணக்கங்க. இப்போ என்ன காமிக்க போகிறேன்னா கொஞ்சம் பிரியாணி போட போகிறேங்க. அதை அப்படியே வீடியோ பண்ணிக்கிறேன். அதை எல்லாம் பாருங்கள். எல்லோரும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு ஆதரவு கொடுக்குற எல்லா வியூவர்ஸுக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாருங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கொஞ்சம் பிரியாணி போட போகிறேங்க. அதை அப்படியே காமிச்சிடுறேன். இது வந்து 1.5 கிலோ பிரியாணிக்குன்னு அப்படியே கேட்டு வாங்கினதுங்க. இதை அப்படியே கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் அந்த பெரிய பாத்திரத்தை வச்சு நான் எப்படியும் ஒரு படி தான் போட போகிறேங்க. அதுக்கு 1.25 கிலோ இருக்கும். அதுக்கு அது கொஞ்சம் 1.5 கிலோ இருக்கும். அது ஒரு 1/2 கிலோ குழம்புக்குன்னு குருமாவுக்கு எடுத்து வச்சுட்டேங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சமாக சேர்த்து எப்படியும் ஒரு 200 ml போல் ஊற்றிக்கிட்டிங்கன்னா தான் அது நல்லா இருக்குங்க. போட்டுட்டு நம்ம சும்மா தாளிக்கிறதுக்குன்னு பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனிஸ் அது இந்த ஐட்டங்கள்லாம் போட்டு அதோட கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே இதில் போட்டு அதை போட்டுட்டு வச்சு அடுத்து வந்து அதோடு சேர்த்து இந்த மசாலா ஐட்டங்க. இது என்னென்னங்கிறத நான் பாருங்கள் பின்னாடி சொல்கிறேன். இதையும் அதோட போட்டு நம்ம நல்லா பொன் வறுவலாக ஆகிற வரைக்கும் அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு அப்புறமா நம்ம வெங்காயம், தக்காளி இந்த ஐட்டங்களை போடணும். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்குங்க. பிரியாணி மசாலா இதை வந்து நாங்கள் கடையில் வாங்குறதில்ல. இந்த மாதிரி தான் அரைச்சி தயார் பண்ணிக்குவோம். இப்படி தான் தயார் பண்ணிக்குவேன் நாங்கள். இது வந்து இந்த பாய் வீட்டு பிரியாணி மசாலான்னு சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி தான் இது இருக்கும். இன்னொன்று செட்டிநாட்டு பிரியாணி மசாலா ஒன்று இப்படி தான் தயார் பண்ணுவோம். அது என்னங்கிறத நான் பிற்பாடு சொல்லிடுறேங்க. பாருங்கள், இது எப்படி நல்லா கொஞ்சம் நல்லா எண்ணெயோடு சேர்ந்து கொஞ்சம் வதங்க விட்டு அப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளியெல்லாம் போட்டணும். பார்த்தீங்களா, நல்லா சாக்லேட் கிரீம்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வந்துச்சுங்க. இப்போ நல்லா இதாகிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கறிக்கு வந்து நான் வந்து 1/2 கிலோ வெங்காயம், 1 கிலோவே போட்டுக்கலாம். ஆனால் 1/2 கிலோ போட்டுருக்கு. 1 கிலோ பெரிய வெங்காயம், ஒரு 1/4 கிலோ தக்காளி இந்த கணக்கில் போட்டுக்குங்க. நம்ம சுவையாக இருக்கும். இதை அப்படியே இது பண்ணி அப்படியே இது கொஞ்சம் இதில் வந்து என்ன பிரியாணியில் டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுன்னா, இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன் வறுவலாக ஆகணுங்க. அதுக்கு பிறகு நம்ம கறியை போட்டு ஒரு வதக்கி அப்புறம் தண்ணி ஊற்றி அரிசி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வந்து இந்த வெங்காயம் நல்லா செவந்து வந்துட்டுங்க. நல்லா மெரூன் கலருக்கு நல்லா வந்துடுச்சு. இந்த மாதிரி கலரில் இருக்கும்போது தான் நம்ம அரிசி போட்டு கறியெல்லாம் போட்டு ஒரு கட்டுட்டு உப்பு போட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டாச்சுங்க. ஒரு கப்பு அரிசின்னா அதுக்கு 2.25 கப்பு தண்ணி வச்சுக்கணும். அரிசியை பொறுத்து இருக்குங்க. ஏன்னா கறி இருக்கிறதுனால நம்ம நல்லா வேகணுன்னா 2.25 வச்சுட்டா போதுங்க. எதில் வைக்கிறீங்களோ அரிசி அளவு அதுலேயே 2.25 அளவு வச்சுருங்க. இதோடு சேர்த்து உப்பு போட்டு கறி போட்டு நம்ம அப்படியே இதுங்கிட வேண்டியதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கறி போட்டு வதக்கி இதை அரிசியும் போட்டாச்சுங்க. இப்போ தண்ணி எதால் வச்சோமோ அந்த அளவால் 2.25 அளவு தண்ணி வச்சிட வேண்டியதான். கணக்கு பண்ணிக்கிட்டு
அதை வச்சு அப்படியே கொதிக்க வேண்டியதுதாங்க. உப்பு போட்டுட்டுங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதை கொதிக்க விடலாங்க. இப்போ எல்லாம் போட்டாச்சுங்க. அரிசி, கறி, அப்புறம் அதுக்கு தகுந்த தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு. தண்ணி விகிதமும் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் எல்லாம் போட்டு நம்ம ஒரு கிண்டி டேஸ்ட்டு பார்த்து உப்பு பத்தலைன்னா திரும்பவும் கொஞ்சம் போட்டுக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான், அவ்வளோதாங்க. நல்லா வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி, நல்லா வெந்துடுச்சுங்க. ஆனாலும் கொஞ்சம் நம்ம அடுப்புலன்னா தம்மில் போடலாம். அதுக்கு பதிலாக இப்படி ஒரு கிலோ 1.5 கிலோ வெயிட்டை காண மேலே வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க, தம்மில் போடுறது மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா சுட சுட இந்த குளிருக்கு, இப்போ கூட புயல் சொல்லியிருக்காங்க, அந்த குளிருக்கு தாங்க இந்த பிரியாணி. ஏன்னா இப்போ பறவைகள் எல்லாமே வந்து சூடு நிறைஞ்சது தான். பறவைகள், கோழி, காடை, புறா எல்லாமே சூடு அதிகம் உள்ளவங்க. அவங்கள சாப்பிட்டோம்னா அந்த குளிருக்கு சமனாக இருக்கும். எல்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆச்சுங்க. அந்த மசாலா சொன்னேன் இல்லையா, இந்த போட்டு வதக்குனேனே, அது ஒன்றும் இல்லைங்க. அது வந்து நமக்கு பட்டை, கிராம்பு, ஏலம், அப்புறம் வந்து பூண்டு, இஞ்சி இதோடு சேர்த்து கொஞ்சம் முந்திரி பருப்புங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டு இன்னும் நல்லா ருசி நல்லாயிருக்கும். அதனால தான் அது எல்லாத்தையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சிட்டிங்கன்னா, நல்லா அடிச்சுட்டு அதை அப்படியே எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிட்டு வெங்காயம், தக்காளி எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட வேண்டியது தான். இதுதாங்க அந்த மசாலா. நம்ம கடையில் வாங்குகிற மசாலாலாம் போட வேண்டாம். அது போட்டால் வேணால் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலா. நாங்களாம் இப்படி தாங்க பண்ணுவோம், ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. அடுத்து இந்த இதுக்கு வந்து நான் குருமாவும் வச்சுருக்கேன். இந்த முன்னாடியே நான் சிக்கன் குழம்பு வைக்கிறது பற்றி ஆரம்பத்தில் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அதில் போட்டிருக்கேன். அதே மாதிரி தாங்க குருமா வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா என்னென்னா அந்த முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருப்பேங்க. அதில் மிளகு ஜீரகத்தை குறைச்சிக்கிட்டு முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன், அவ்வளோதாங்க. இப்போ எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. முக்கியமாக இவங்க தான் 4 கால் பிராணிகள் டாக்கெல்லாம் நல்லா, ருத்தேஸ்வர், சிம்கா, அப்புறம் இன்னும் டாமி, ஜூலி, இந்த 4 பேரும் ரெடியாக நிற்கிறாங்க. ஓகேங்க, இதெல்லாம் நல்லா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த குருமாவையும் காமிச்சிடுறேங்க. இது குருமா ரெடி பண்ணிட்டேங்க. அதே முறையில் தான் முன்னாடி போட்டிருக்கேன்னா, அதே முறையில் கொஞ்சம் குருமாவுக்கு வைக்கிறது, கொஞ்சம் முந்திரி பருப்பு அதெல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, குருமா ரெடி பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக இருக்குங்க. நல்லா ஆவி பறக்குது, அப்படியே பிரியாணி ரெடிங்க. பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி தான் பண்ணாலும் சாதம் நல்லா வெந்துடணும், கறியும் நல்லா வெந்துடணும், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி எல்லோரும் பண்ணி சாப்பிடுங்க. என்னோடய முறையில் நான் பண்ணியிருக்கேங்க. ஆனால் ரொம்ப அருமையாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாங்க. ஒரு நெஞ்ச கறிக்காது, ஒன்றும் பண்ணாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள், உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முன்னாடி போட்ட வீடியோவும் போய் பார்த்துக்குங்க. எல்லாம் நன்றிங்க, பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றிங்க.